ஒரு சின்ன கிராமத்துல 2 ஃப்ரெண்ட்ஸ் ஜான் மற்றும் வில்லியம் பணக்காரர் ஆகணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டாங்க. ஒரு நாள் கடவுள் வந்து அவங்களுக்கு 2 தேர்வுகளை கொடுத்தார். ஒண்ணு 1000 பொன் நாணயங்கள் நிறைந்த ஒரு பை, அல்லது ஒரு நாணயம். ஒரு மாதத்திற்கு அது தினந்தோறும் இரட்டிப்பாகும். ஜான் விரைவில் பணக்காரனாகணும்ன்ற ஆசையில யோசிக்காம பொன் மூட்டையை எடுத்துக்கிட்டான். அவன் ஆடம்பரமாக செலவு செஞ்சு விருந்து வைச்சு தன்னை பெரியவர் என்று காட்டிக்கிட்டான். ஆனால் சில நாட்கள்ல அவனது பொன் முடிஞ்சு போச்சு. சாப்பிடக்கூட அவன்கிட்ட பணம் இல்லை. ஆனால் வில்லியம் பொறுமையுடனும் புத்திசாலித்தனமாகவும் இரட்டிப்பாகும் நாணயத்தை தேர்வு செய்தான். நாள் 1 ஒரு நாணயம், நாள் 2 2 நாணயங்கள், நாள் 3 4 நாணயங்கள், நாள் 10 512 நாணயங்கள், நாள் 20 5,00,000 நாணயங்கள், நாள் 30 10 கோடிக்கும் அதிகமான நாணயங்கள். ஜான் இப்போது ஒரு பைசா இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் வில்லியம் கிராமத்தில் மிகவும் பணக்கார மனிதராக மாறிவிட்டான். ஆசை தோல்விக்கு வழிவகுக்கும். ஆனால் பொறுமையும் புத்திசாலியான தேர்வுகளும் உண்மையான செல்வத்தை உருவாக்கும். ஒரு விவசாயி அவன் வண்டியில அரிசி மூட்டைங்களை ஏத்திக்கிட்டு ஒரு அரிசி ஆலை தேடி போனான். அவனால அந்த விலாசத்தை கண்டுபிடிக்க முடியல. வழியில ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனை பார்த்து, தம்பி, அரிசி ஆலை எங்க இருக்குன்னு கேட்டான். ஆடு மேய்க்கிற சிறுவன், இந்த வழிதான். வேகமாக போனால் 2 மணி நேரம் ஆகும். ஆனால் மெதுவாக போனால் 10 நிமிஷத்திலேயே போகலாம்னு சொன்னான். விவசாயி அவனுடைய வார்த்தைகளை கேட்டு சிரிச்சிட்டு அவசரமாக கிளம்பிட்டான். ஆனால் அந்த வழி மிக கடுமையா குளறுபையா இருந்தது. அவன் வேகமாக போனதால மூட்டைகள் குலுங்கி கிழிஞ்சு அரிசி வழியெல்லாம் கொட்டுச்சு. விவசாயி வண்டியை நிறுத்தி மூட்டைகளை சரி செஞ்சு மீண்டும் ஏற்ற நேரமாச்சு. நொந்துகிட்டே பயணத்தை ஆரம்பிச்சான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழிச்சு ஒரு வழியா விவசாயி ஆலைக்கு வந்துட்டான். அப்பயே அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் அந்த வழியா நடந்து போறத பார்த்தான். அந்த சிறுவன் உள்ளர்த்தம் கொண்ட ஒரு சிரிப்போடு அவனை பார்த்தான். அப்பொழுதுதான் விவசாயிக்கு சிறுவன் சொன்ன வார்த்தையோட உண்மையான அர்த்தம் புரிஞ்சுது. சில சமயங்கள்ல பொறுமையோடு நிதானமாக செயல்படுறதுனாலதான் நம்முடைய இலக்கை விரைவாக அடைய முடியும். ஒரு நாள் ஒரு ஏழை பையன் வீடு வீடாக சென்று பொருட்கள் விற்று கொண்டிருந்தான். அவன் ஸ்கூலுக்கு பீஸ் கட்ட பணம் சேர்க்கணும். அவனுக்கு ரொம்ப பசி எடுத்தது. ஆனா அவன்கிட்ட ஒரே ஒரு காயின் மட்டும்தான் இருந்தது. அங்க இருக்கிற ஒரு வீட்டோட காலிங் பெல்ல அழுத்தினான். கதவை திறந்து ஒரு அழகான பொண்ணு வந்தா. அவகிட்ட, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு அந்த பையன் கேட்டான். அவளுக்கு அந்த பையனோட பசி அவன் கண்ணிலேயே தெரிஞ்சது. அதனால அவ தண்ணிக்கு பதிலா ஒரு கிளாஸ் நிரம்ப பால் கொண்டு வந்து கொடுத்தா. அந்த பையன் அந்த பாலை குடிச்சிட்டு, இதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும்னு கேட்டான். அவ, காசு தேவையில்லை, சாப்பிட்ற பொருளுக்கு எல்லாம் கணக்கு பார்க்க கூடாதுன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்கன்னு சொன்னா. அவனுக்கு மனசு வயிறு ரெண்டுமே நிறைஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். பல வருடங்கள் கழித்து அதே பொண்ணு ஒரு மோசமான நோயால் பாதிக்கப்பட்டாங்க. அங்க டாக்டர் ஹவார்ட் கல்லின்னு ஒரு பிரபலமான டாக்டர் இருந்தார். அவருக்கு அந்த பொண்ணோட ஊரும் பேரும் கேட்டதும் இது அவங்களான்னு யோசிச்சாரு. உடனே அவங்க இருக்கும் ரூமுக்கு போனார். அவங்கள பார்த்ததும், இவங்க தான் எனக்கு ஒரு காலத்துல உதவி செஞ்சவங்க இன்னும் சொல்லி ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. சிகிச்சை முடிஞ்சு அவங்க குணமாயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் பில்ல அவங்க கிட்ட கொடுத்தாங்க. ஆனா அந்த பில்லுல ஒரு கிளாஸ் பால்ல நீங்க எல்லா காசையும் பே பண்ணிட்டீங்க, வித் தேங்க்ஸ் டாக்டர் ஹாவர்ட் கெலி அப்படின்னு எழுதி இருந்தது. நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற சின்ன சின்ன உதவி கூட ஒரு நாள் நமக்கு பெரிய உதவியா திரும்பி வரும். நம்ம செய்யற நல்ல விஷயம் ஒரு நாளும் ஒருபோதும் வீணாகாது. ஒரு பையனுக்கு டெய்லி அவன் லவர் அனுப்புற மெசேஜ் படிச்சு படிச்சு போர் அடிச்சிடுச்சு. தினமும் அவன் லவர் அவனுக்கு இந்த மாதிரி தான் மெசேஜஸ் அனுப்புவான். ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, நீ சாப்பிட்டியா, பாத்து போ அப்படின்னு. ஒரு நாள் நைட் அவன் லவர் அவனுக்கு மெசேஜ் அனுப்புனா. எப்பவும் போல அவன் அந்த மெசேஜ் அவன் இக்னோர் பண்ணிட்டு தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில அவன் லவரோட அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவங்க அழுதுகிட்டு, கண்ணா, என் பொண்ணு நேத்து நைட் செத்து போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க. அவன் அதிர்ச்சி ஆயிட்டு அவள் நேத்து அனுப்பிய மெசேஜ் என்னன்னு பார்த்தான். அதுல எழுதியிருந்தது, பேபி, யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க. நான் உங்க வீடு இருக்கிற ஸ்ட்ரீட்ல தான் இருக்கேன். ப்ளீஸ் சீக்கிரம் வா அப்படின்னு. உங்களை நேசிக்கிறவங்களோட அன்பை ஒரு நாளும் அவாய்ட் பண்ணாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அது உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காம போகலாம். உங்களுக்கு கொடுக்கிற அன்பை திருப்பி நீங்களும் அவங்களுக்கு கொடுங்க.
ஒரு நாள் கிளாஸ்ல எல்லாரும் படிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு டீச்சர், இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. லித்விக் உற்சாகமா எழுத ஆரம்பிச்சான். ஆனா கடைசி கேள்விக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. அவனுக்கு பதில் தெரியல. அப்போ பக்கத்துல இருந்த பையன், லித்விக், என் பேப்பர் பார்த்து எழுதிக்கோ அப்படின்னு சொன்னான். ஆனா லித்விக், வேண்டாம், நானே எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பதிலை எழுதினான். டீச்சர் பேப்பர் கரெக்ட் பண்ணி லித்விக் 10க்கு 9 மார்க் கொடுத்தாங்க. அதை பார்த்து அந்த பையன், நான் பதில் காட்டினேனே, நீ ஏன் எழுதல அப்படின்னு கேட்டான். அதுக்கு லித்விக் சிரிச்சிட்டு, நான் எழுதியிருந்தா அது உன்னோட பதில், என்னோட பதில் இல்ல, நான் எனக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னான். இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்படி இருந்தாலும் நேர்மையாக இருங்க, உங்க திறமை மேல நம்பிக்கை வைங்க. அப்பதான் வாழ்க்கையில நிஜமான வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க. எப்படி இருந்தாலும், என்ன நடந்தாலும். நம்ம வாழ்க்கையில நாம யோசிக்காம நம்பக்கூடிய 3 விஷயங்கள்: ஃபெய்த், ட்ரஸ்ட், ஹோப். ஒரு ஊர்ல மழைக்காக எல்லாரும் பிரேயர் பண்ணணும்னு முடிவு பண்ணி எல்லாரும் சேர்ந்து வந்தாங்க. ஆனா ஒரே ஒரு குட்டி பையன் தான் கூடைய கொண்டு வந்தான். அதுதான் ஃபெய்த். ஒரு அப்பா தன் குட்டி குழந்தைய தூக்கி விளையாடும் போது அது சந்தோஷமா சிரிக்கும். ஏன்னா அவன் அப்பா அவனை விட்டுட மாட்டாருன்னு அந்த குழந்தைக்கு தெரியும். அதுக்கு பேர் தான் ட்ரஸ்ட். நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது மறுநாளைக்கு எழுந்திருப்போமான்னு ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனா அலாரம் வச்சுட்டு தூங்குறோமே, அதுக்கு பேர் தான் ஹோப். நீங்க பார்த்த இந்த ஃபெய்த், ட்ரஸ்ட், ஹோப் 3 கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.